நீங்கள் உங்களுக்கு உரியவர்கள் அல்ல, நீங்கள் உங்களுக்கு உரியவர்கள் அல்ல, கடவுளுக்கு உரியவர்கள். ஏனெனில் அவர் ஒரு விலை கொடுத்து உங்களை மீட்டுள்ளார். He paid a price. உங்களை ஒரு விலை கொடுத்து உங்களை மீட்டுள்ளார். அவர் விலை கொடுத்தாரா அவருக்கு நாம் சொந்தமாயிட்டோம். இன்னும் அவர் தான் நம்முடைய உரிமை சொந்தக்காரர். காலை தன்னுடைய எஜமான அறிகிறது. நம்ம அந்த எஜமான அறிகிறோமா? நம்முடைய சொந்தக்கார கடவுள், வானத்தையும் பூமியும் படைத்த கடவுள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு விலை நமக்காக கொடுத்து விட்டார், ரத்தம் சிந்தி. ஓனர்ஷிப், நோபடி கேன் டச் அஸ். நடக்கும் போதும் பயணம் செய்யும் போதும் வண்டியை ஓட்டும் போதும் நான் கடவுளுக்கு சொந்தமானவன். இந்த உடல் கடவுளுடைய சொந்த உடல். இதை நான் தவறாக என்னுடைய இச்சைகளுக்காக என்னுடைய சொந்த நாட்டத்திற்காக இதை நான் பயன்படுத்தக்கூடாது. இந்த உடல் கடவுளுக்கு சொந்தம். இந்த உடல் ஆவியானுடைய ஆலயம். அப்ப ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு, ஓனர்ஷிப், உரிமை. மூன்றாவது இன்னொன்று இருக்கு, அதிகாரம். ஒரு சீல் வச்சாங்கன்னா அந்த சீலுக்கு பின்னாடி ஒரு அதிகாரம் இருக்குங்க. இப்போ அரசாங்கத்துல ஒரு நோட்டீஸ் வருது, ஒரு செய்தி வருது, அந்த நோட்டீஸ்ல ஒரு ஆர்டர்ல அந்த அரசாங்கத்தோட சீல் இருக்கும். அப்படின்னா அந்த ஆர்டர் அரசாங்கத்தோட அதிகாரம் அந்த ஆர்டருக்கு பின்னாடி இருக்கு. அது யாரும் ஒன்னும் செய்ய முடியாது. அந்த சீல் அதிகாரம். அப்ப நீங்களும் நானும் கடவுளால் தூய ஆவியால் முத்திரை குத்தப்பட்டவர் என்றால் நமக்கு ஒரு அதிகாரம் கடவுள் கொடுத்திருக்காரு. நமக்கு பின்னாடி ஒரு அதிகாரம் இருக்கிறது. என்னுடைய கண்மணியை தொட்டவன் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டாரு கடவுள்.